அன்பானவர்களே, இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டம். நமக்காக சப்போர்ட் பண்ண ஒருவரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. சண்டையாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம். எல்லா காரியத்திலும் நமக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க. ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கன்றார். பாருங்கள், யாரும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறாராம். இவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக இருங்கன்றார். இவ்வளோ நாள் கத்தி பார்த்துருவீங்க, உங்களால் பண்ண முடியல, சண்டை போட்டிருக்க முடியும் இல்லை. ஆனாலும் ஏதாவது சப்போர்ட் பண்ணி பார்த்துருவீங்க, எதுவும் பண்ண முடியாது இருப்பீங்க. சோர்ந்த நிலைமையில் இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சும்மா இருன்றார். நான் உனக்கு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் சூழ்நிலையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், நீ எந்த நிலைமையிலுக்கு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன் நான்? நீ சும்மா இரு. நீ கஷ்டப்பட்ட, நீ போராடின, உன்னால் ஜெயிக்க முடியல, நீ என்னை நம்பி வந்திருக்கிற. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறார், நல்லா கூந்து வேலைங்க. யாத்திரையாகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கன்றார். நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கின்னு, எசப்பா இனிமேல் எங்களால் முடியாதுப்பா, எங்கள் பலம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனாலும் எங்களால் ஒன்றும் இனிமேல் பண்ண முடியாது, சோர்ந்த நிலைமையில் உட்காந்து அன்பு சகோதரன் சகோதரியில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீ சும்மா இருந்தால் போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்கை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.